ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்த காலம். மூதறிஞர் ராஜாஜி சேலத்துல வழக்கறிஞரா தொழில் நடத்திட்டு இருக்கிறார். அவர் ஒரு சமயம் தன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர் ஒருத்தரை கூப்பிட்டார். இதை பார்ப்பா, இந்த அஞ்சல் தலைய இந்த தபால் கவர்ல ஒட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆள் உடனே அந்த கவரையும் ஸ்டாம்பையும் வாங்கிட்டு போனார். பசை தடவி ஸ்டாம்பை கவர்ல ஒட்டினார். திருப்பி கொண்டுட்டு வந்து ராஜாஜி கிட்ட கொடுத்தார். இவர் அதை வாங்கி பார்த்தார். உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவரால் சிரிப்பை அடக்க முடியல. அந்த பணியாளரை பார்த்து, ஏன்பா, நாங்க எல்லாரும் எவ்வளவோ பாடுபட்டு முயற்சி பண்ணி போராடிட்டு வர்றோம், ஆனா எங்களால முடியல, எங்களால முடியாத அந்த காரியத்தை நீ ஒரு நிமிஷத்துல செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிச்சாராம். பணியாளருக்கு உடனடியாக ஒன்றும் புரியல. என்னன்னு பார்த்தார். அப்புறம் ராஜாஜி சொன்னாராம், ஆமாப்பா, நீ ஒரு நிமிஷத்துல பிரிட்டிஷ் மன்னரை வந்து கவுத்துட்டியே அப்படின்னாராம். அப்புறம் தான் விவரம் புரிஞ்சிருக்குது. அந்த பணியாளர் மன்னர் உருவம் இருந்த அந்த தபால் தலைய அந்த கவர்ல தலைகீழா ஒட்டி வச்சிருக்கிறார். அதை பார்த்துட்டு தான் ராஜாஜி அப்படி சொன்னாராம். இந்த நகைச்சுவை உணர்வு அவருக்கு இயல்பாவே இருந்தது. சேலத்துல வெங்கட சுப்பையர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான வக்கீல், அவரும் ராஜாஜியும் ஒரு ஊர்ல பொதுக்கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி ரயில்ல சென்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரம். வெங்கட சுப்பையர் ஜன்னல் ஓரமா உட்காந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு இடத்துல அவரோட கை கடிகாரம் நழுவி ஜன்னல் வழியா வெளியில வந்துட்டுதான். அவர் உயிருக்குயிரா பாதுகாத்து வச்சிருந்த வாட்ச் அது. ஏன் தெரியுமா? அவர் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னை கிறித்துவ கல்லூரியில பணியாற்றிக்கிட்டு இருந்தார். பணி முடிஞ்சு விலகிறப்போ அவர்கிட்ட படிச்ச மாணவர்கள்லாம் அன்புக்கு அடையாளமா ரொம்ப பிரியமா கொடுத்த கை கடிகாரம் அது. அப்பேற்பட்ட அன்பு பரிசை திடீர்னு இழந்து விடுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? ஐயோ, வாட்சி வெளியில விழுந்துட்டுதே அப்படின்னு பதட்டத்தோட சத்தம் போட ஆரம்பிச்சாராம். ராஜாஜி பக்கத்துல தான் உட்காந்துருக்கிறார். இருந்தாலும் இதை கேட்டுட்டு பதட்டப்படல, பதில் எதுவும் சொல்லல. அவர் பாட்டுக்கு என்னத்தையோ 1, 2, 3ன்னு எண்ணிட்டே வந்தாராம். வெங்கட சுப்பையர் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார். என்னங்க இது, என்னோட அருமையான கை கடிகாரம் நழுவி வெளியில விழுந்துட்டுது, அதுக்காக நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னன்னா இதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம குழந்தை மாதிரி என்னத்தையும் எண்ணிட்டே வர்றீங்களே அப்படின்னாராம். அப்பவும் ராஜாஜி ஒன்றும் பதில் பேசல. அவர் பாட்டுக்கு விடாம எண்ணிட்டே வந்தார். அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நின்னுது. ராஜாஜி ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டார். அவர் வந்ததும் அவர்கிட்ட சொன்னாராம், சார், எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். நாங்க வர்ற வழியில என் நண்பரோட வாட்ச் வெளியில விழுந்துட்டுது. அது விழுந்த இடத்துல இருந்து தந்தி கம்பங்களை விடாம எண்ணிக்கிட்டே வந்திருக்கிறேன். இவ்வளவு கம்பங்களுக்கு அப்பால் அது கிடக்கும். தயவு பண்ணி யாரையாவது அனுப்பி அதை தேட ஏற்பாடு பண்ணுங்க. அது கிடைச்சுட்டுதுன்னா எங்களால முடிஞ்ச அன்பளிப்பு தர்றோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு லெட்டர் போடுங்க, கிடைச்சுட்டுதுங்கிற விவரத்தை நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லி முகவரியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க. கொஞ்ச நாள்ல அந்த கடிகாரமும் வந்து சேர்ந்துட்டு தான். இது எதுக்கு சொல்றாங்கன்னா, பதற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பதற்றம் அடையக்கூடிய நேரத்துல கூட அறிவை சிதற விடாம செயல்படுத்துற சாமர்த்தியம் எல்லாருக்கும் சுலபமா வந்துடாது. அவரோட நகைச்சுவை உணர்வுக்கு இன்னொரு உதாரணம். ஒரு தடவை அவரை பாக்குறதுக்கு ஒரு நண்பர் வந்தாராம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜாஜி. இப்ப நான் நிறைய கதை கட்டுரை எல்லாம் எழுதுறேன் சார், புத்தகம் போடுறேன் அப்படின்னாராம் வந்தவர். அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டாராம் ராஜாஜி. இங்க எழுத்தை நம்பி யாரும் காலம் தள்ள முடியாதுங்கிறத அவ்வளவு தெளிவா அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார்.